எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க, 2 நாளாக வீடியோ போட முடியல. இப்போ வந்து 2 வீடியோ கமெண்ட் பண்ணி ஒரே வீடியோவை போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கடைசி பாட்டிலு. இதுவும் இப்போ காலியாகிட்டா சரி இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன ஐடியா பண்ணுறது, எப்படி நம்மளோட உடம்பை எடுக்கிறது? 100 வருஷமாக என்னோடய உடம்புல ஏகப்பட்ட மானாவை சேர்த்து வச்சுருக்கேன். அந்த உடம்பு ஒன்று என்கிட்ட கிடச்சா போதும், ரேங்க் 10 போகிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கவங்க என்னோடய உடம்பை தூக்கிறதுக்கே குறியாக இருக்காங்க. இவங்கள ஒழிச்சு கட்டுறது எப்படி தான் நான் இப்போ ஐடியா கண்டுபிடிச்சாகணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கண்ணிலெல்லாம் மண்ணை தூவிட்டு நான் எப்படி என்னோடய உடம்பை வெளியில் எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியலையே. அந்த இடத்துல எவன் என் பக்கத்தில் வந்தாலும் அவங்கள முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எல்லோரும் ஒன்று கூடுங்க, எல்லோரும் இங்கே ஒன்றா சேருங்க வாங்க. நான் சீக்கிரம் இங்கேருந்து வெளில போயிடுவேன். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்குங்க, சரியா? லெஜெண்டரி சைண்டெலாம் இங்கேருந்து தான் வந்தாங்க. இந்த இடத்துல இப்போ நீங்கள் போகிறீங்க, அதனால் நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். அடா போங்கடா பைத்தியக்காரங்களா. டேய் எங்கடா போகிற? நான் எங்கே போகிறேன்? நான் போகிறேன்டா, நீங்கள் ஏதாச்சும் பேசிக்கிட்டுங்கடா. டேய் இப்போ எங்கடா கிளம்பிக்கிட்டு இருக்க நீ? பாடுறா எங்கே போகிறேன்னு நீ. வரட்டா அம்மாமே டொர், போயிட்டு வரேன் பாய். என்னது இவ்வளோ வேகமா? அட எல்டர் ஐசக்கை பாருங்கள், அவன் பாட்டுக்கும் தனியாக போயிட்டுருக்கான். டேய் பைத்தியக்காரங்களா, முடிஞ்சால் என்ன பிடிச்சி பாருங்கடா. நான் கற்றுக்கிட்ட புதுசாக இருக்க புனித சக்தியெல்லாம் எப்படி பயன்படுத்துறது? இங்கே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். எவனாச்சும் ஒரு இழிச்சவன் மாட்டுவான், அவனுக்கிட்ட ட்ரை பண்ண வேண்டியது தான். ஐசக், நீங்கள் போகிற அந்த வழியில் ரொம்ப ஆபத்து இருக்குது, பொறுமையாக போங்க. நீங்கள் போகிறப்ப இருக்க ட்ராப்பு பூரா ஆன் ஆயிரும், அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனையாக போயிடும். என்னது ட்ராப்லாம் ஆன் ஆயிருமா? ஐயையோ, இந்த பைத்தியக்காரன் வேறு இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கானே. அடே எல்லாரும் ஓடுங்கடா, ட்ராப் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடி ஆகணும்டா, வேகமாக ஓடுங்கடா. டேய் அடே அந்த குட்டி சாத்தானை எப்படியாச்சும் நிறுத்துங்கடா, அது குழந்தைலடா. டேய் குழந்தையால எப்பட்றா இவ்வளோ வேகமாக போக முடியும்? கண்டிப்பாக அது ஒரு டீமனாக தாண்டா இருக்கணும், போய் நிறுத்துங்கடா. ஹவுஸ் ஆஃப் ஈஸோட மென்ஸில் காட்டுறாங்க. என்னோடய பையன் தான் ஃபஸ்ட்டு வருவான். இல்லை என்னோடய பையன் தான் ஃபஸ்ட்டு வருவான். எனக்கு நம்ம யங் மாஸ்டர் நினச்சி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம யங் மாஸ்டர் ஜெயிச்சிருவாரா? அதான் எனக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெஸரியில் என்ன நடக்குதுன்னு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வாங்க பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு இருக்கான்னு. இப்போ உள்ளே என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு லைவாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 3வது இடத்துல யார் இருக்கான்னு நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரூமோட கதவு திறந்து எல்லோரும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது ஆரம்பிச்சிடுச்சா? இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கலையே. இப்போ 3வது இடத்துல இருக்கிறது யாருன்னா அமன் ஏஜஸ். டேய் மகனே, உங்கள் அப்பனை நீ பெருமைப்படுத்திட்டடா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா, நீ என் பிள்ளை நிரூபிச்சிட்டடா. 2வது இடத்துல இருக்கிறது ஹரிஸ் ஈஸ்வா. டேம் மை சன், நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். இது மட்டும் தொடர்ந்து வேகமாக முன்னேறிட்டே இரு, போ ஜெயிச்சுட்டு வந்துடு. ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கான்னா? என்னாச்சு, ஏன் அப்படியே இருக்கீங்க, யாருன்னு சொல்லுங்கள். முதலிடத்தில் இருக்கிறது ஐசக் ஈஸ்வா தான் முதலிடத்தில் இருக்கான். என்னால் நம்பவே முடியல. முதலிடத்தில் இருக்கார் யங் மாஸ்டர், சூப்பர். ஐசக், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்களால் அங்கே போக முடியாது, அது ரொம்ப ஆபத்து. இங்கே வாங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐசக், உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைண்டு பவரை இவன் மேலேயே ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ஐயையோ எல்டர் என்னாச்சு? ஏன் இப்படி தீஞ்சி போய் கிடக்கீங்க? அம்மா காப்பாற்றுங்க, நான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. அம்மா சாரி, என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன். யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ். யாராச்சும் இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. ஐயையோ, எல்லா ட்ராப்பும் வேறு ஆன் ஆகிடுச்சா? அடாடே ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற? யாராச்சும் என்ன காப்பாற்றுங்களே. அடே பைத்தியக்காரா, சும்மா இருக்க மாட்டேங்கிறியாடா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஏற்கனவே ட்ரெஸரியில் இருக்க ட்ராப்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்க ட்ராப்பை பூரா ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டியா? எப்பட்றா நான் இப்போ வெளில வர்றது? அடுத்த ரூமுக்கு போகிறதுக்கான கேட் இது தானா? இதை இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது? எங்கே நம்ம அடிமையை காணும்? யங் மாஸ்டர், நீங்கள் அந்த மேன்ஷனில் இருக்க மானாவெல்லாம் எடுத்தீங்கல்ல, அதனால் நான் ஒரு ஸ்டேஜ் அதிகரிச்சிருக்கேன். ஆமாண்டா, என்னோடய சக்தியும் தான் அதிகரிச்சிருக்கு. எனக்கு இப்போ ஒரு வேலை செய்யணுமே, நீ போயிட்டு என்னோடய அடிமையை தூக்கிட்டு வாப்போ. சரி மாஸ்டர், நீங்கள் சொல்கிறத செய்கிறேன். அடச்சை, இவன்ட்ட போயிட்டு யார் நம்ம சிக்கணும்னே தெரிலையே. அடாடே, வரத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமாடா? இங்கே வந்த சைண்டு பூரா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இவ்வளோ ட்ராப்லாம் தாண்டி போயிருக்காங்களே. எப்பா அடே ஒரு நிமிஷம் அங்கே பாடுறா, ஏதோ வித்தியாசமாக தெரியுது. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அங்கே பாடுறா, அவன் ஒன்றையும் தனியாக பறந்துக்கிட்டு இருக்கான்டா, ஈஸ்வா ஃபேமிலியை சேர்ந்தவன். அங்கே பாருங்க, அவன் எப்படி பறந்துக்கிட்டு இருக்கான்னு. அடா டேய்,
என்னடா நடக்குது இங்கே? அவரோட குடும்பத்தில் அவங்க சின்ன வயசுலேயே பறக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க போல். அதான் அவர் இப்படி பறந்துக்கிட்டு இருக்காரு. டேய், நான் பறக்கிறத என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலடா. எப்படி பறக்கிறேன்னு எனக்கே தெரியலடா. டேய் மாஸ்டர், நான் வந்துடுச்சு மாஸ்டர். உங்களோட பார்சல் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இந்த பார்சல் தானே எடுத்துகிட்டு வர சொன்னீங்க. நான் வந்துடுச்சு பாருங்க. அடா டேய், எவன்டா அது இப்போ என்ன கீழே போட்டது? எப்படியோ ஃபஸ்ட்டு ரூமை தாண்டி வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் செகண்ட் கேட்டை தாண்டணும்னா கண்டிப்பாக நீங்கள் இறந்துடுவீங்க. அது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு சைண்டுக்கு எப்படி பயத்தை எதுக்குறதுன்னு கற்றுக் கொடுக்குறது அந்த பாதை. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஒழுங்காக நான் கேட்குறது கொண்டையும் பதில் சொல்கிறா. நீ பாட்டுக்கு வந்து உளறிக்கிட்டு இருக்க. டேய், செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு சொல்கிறான்ட்ட. இப்போ அப்படி நீ சொல்லலை, மறுதிருப்பியும் உனக்கு அந்த அட்டாக்கு ரிப்பீட் பண்ணுவோம் பார்த்துக்க. 2வது ஃப்ளோரில் யாரையும் எக்காரணத்தை கொண்டே அட்டாக் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், யாரையும் அட்டாக் பண்ணிடாதீங்க. எதனாலடா நான் யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது? அவங்கெல்லாம் என்னோடய எதிரி தானே. அதனால நான் அட்டாக் பண்ணலாம்ல. ஐசக், 2வது ஃப்ளோரில் நம்மளோட பொறுமையை சோதிக்கிறதுக்கு. அதனால தான் யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற. ஒரு 3 நிமிஷத்துக்கு யாரையும் அட்டாக் பண்ணாமன்னு இருந்தால் போதும். நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏன்னா இது பொறுமையை சோதிக்கிறதுக்கான ஒரு சோதனை. அதனால பொறுமையாக தான் இருக்கணும். சரி, யாரையும் 3 நிமிஷத்துக்கு தானே அட்டாக் பண்ணக்கூடாது. நான் பொறுமையாக இருக்கேன், வா. சரி வா, போவோம். 2ஆம் நிலை சோதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கட்ட சோதனையில் உங்களது பொறுமையை நாங்கள் சோதிப்போம். ஐசக், அவசரப்பட்டு அட்டாக் பண்ணிடாதீங்க, பொறுமையாக இருங்க. அப்பாவி மட்டும் மூஞ்சி வச்சுக்கிட்டு கதவு திறக்குதா திறக்கலையா? ஆஹா, திறந்துருச்சு. சார், நம்ம தான் கடைசி இடத்துல இருக்கோம். என்ன பண்ணுறது இப்போ? டேய், முன்னாடி போனவங்களாம் இருக்க ட்ராப்பு அட்டாக்லாம் மாட்டி நேரம் திணறிக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக போனால் நம்ம எல்லாரையும் ஃபஸ்ட்டு போயிடலாம். நம்மளுக்கு தான் வெற்றி கிடைக்கும். சரியா? உனக்கு தெரியாதா, செகண்ட் கேட்டுக்கு போகிறப்ப 8th ரேங்க் டீமனு நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு. அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு எல்லோரும் செகண்ட் கேட்டையே தாண்ட முடியாமல் திணறிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக தாண்டிடலாம். எல்லோரும் அங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஆமாம், அங்கே என்ன நடக்குது? ஒரே வெளிச்சமாக இருக்குது. அங்கே எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி அந்த 2வது சோதனை ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே போய் எல்லோரும் சோர்ந்து போயிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம முன்னாடி போயிடலாம். என்ன அது இது? கதவு ஒன்றையும் திறக்குது. அடே, எவன்டா அது? பொறுமையாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. வெளியில் வாங்கடா ஃபஸ்ட்டு. பொறுமையாக இருந்தால் ஒளியின் பாதையில் செல்லலாம். பொறுமையாக இருந்தால் ஒளியோட பாதையில் செல்லலாம். வாங்க, நான் அவங்களை அழைச்சிக்கிட்டு போகிறேன் ஒளியோட பாதையில். ஐயையோ, பூச்சாண்டி! மான்ஸ்டர்! ஐயோ! அடே பைத்தியக்காரா, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏன்டா வெளில வந்து இப்போ அட்டாக் பண்ண? உன்னை அமைதியாக என்னடா இருக்க சொன்னேன்? டேய், அவன் என்னை பயமுறுத்திட்டான்டா, பைத்தியக்கார மாட்டோம். நான் தான் 3 நிமிஷத்துக்கு அமைதியாக இருந்தேன்னு. அதுக்கப்புறம் வந்து என்னை கூப்பிட்றாவன். அதனால தான் அவனை அட்டாக் பண்ணிட்டேன். அடையே கிறுக்கு பயல, உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா? கண்டிப்பாக நீ ஒரு முட்டா பைய தான்டா. நான் சொன்னதே கேட்க மாட்டேங்கிறியடா. நீ ஏன்டா நீ இப்படி பண்ணுற? அடே, அந்த கடவுள் முட்டா பயிலுவோ என்ன ஒரு கழுதை மட்டும் கட்டி போட்டு சிரிச்சாங்கிறா. அவங்கள சும்மா விட சொல்கிறியா என்ன? மாஸ்டர், நீங்கள் ஒரு 3 செகண்டு சும்மா பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா நேரம் பாஸ் ஆகி போயிருக்கலாம். அதுக்கே இப்போ என்னடா பண்ணுனா? சும்மா வாய முட்டுறா. நான் அந்த மொத்த கடவுள்களையும் அழிக்காம விட மாட்டேன்டா. நீங்கள் இந்த சோதனையில் தோத்துட்டீங்க. அதனால் உங்களுக்கு பெனால்ட்டி கிடைக்கிது. பொறுமையாக இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக டிவைன் பனிஷ்மெண்ட்டு தான் கிடைக்கும். டிவைன் பனிஷ்மெண்ட்னா இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படின்னா எங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? நாங்கள் அப்படின்னா இறக்க போகிறோமா? டேய், நான் அவன்கிட்ட சொன்னேன்டா நீ சாக போகிறேன்னு. ஒழுங்காக நான் பண்ணுறதொண்டியும் வேடிக்கை பாடுறா. அந்த கோலத்துக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. ஒரே அட்டாக்கில் முடிஞ்சிருச்சு. அட்டாடே, என்ன அட்டாக்குடாது? இவ்வளோ பவராக இருக்குது. ஒரு அட்டாக்கு ஏமலை பட்டால் கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேனே. கோலத்தோட உடம்பை பார்க்கணும், ஒன்றுமே இருக்காது. அப்படியே பாதியாக விழுந்து கிடக்கும். டேய், இந்த அட்டாக்லாம் எங்கேருந்துடா கற்றுக்கிட்ட நீ? நீ ஒரு குழந்தடா, எப்பட்றா இப்படிலாம் அட்டாக் பண்ணுற? டேய், இதுதான் டிவைன் பனிஷ்மெண்ட்டாடா. ஒரு அட்டாக்கில் செத்து போயிட்டு இதை போய் டிவைன் பனிஷ்மெண்ட் இருக்கேன். டேய், நீ எப்பட்றா இதை பண்ணுற? என்னால் இதை நம்பவே முடியலையேடா. அது ஒரு கோலம்டா. அதை ஒரு அட்டாக்கில் காலி பண்ணிட்டு இப்படி உட்காந்துருக்க நீ. இதுதான் 8வது ரேங்க் டீமனா. அவ்வளோ சக்திசாலியெல்லாம் இல்லை. ஏன்னா என்ன எதுவும் காமெடி பண்ணிட்டீங்களாடா? இந்த கோலம் நான் டீமன் கிங்காக இருக்கும் போது என்னோட இருந்த ஒரு தளபதி உருவாக்கினா மட்டும் தெரியுது. எனக்கு கீழே மொத்தம் 14 டீமன் ஜென்ரல் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சக்திகள் இருந்துச்சு. ஆனால் அவன் உருவாக்கின கோலம் இங்கே எப்படி வந்துச்சு? டீமன் ரிலேயத்தில் உருவாக்கின கோலம் ஈஸ்வாடா ஹவுஸில் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு? என்னோட இறப்பில் எதுவும் இதுக்கு சம்மந்தம் இருக்குமா?
இது என்னன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். அடே மறுதிருப்பி நீ எங்கடா கிளம்பிட்ட? அடுத்த பிரச்சனை எங்கடா இழுத்தோட போற? நம்ம ஒழுங்கு மரியாதையா நின்றா. ஹா நீங்கள் 2 பேரும் அதுவும் ஏசோ வீட்டை சேர்ந்தவங்களா? நீங்கள் 2 பேரும் நல்லாவே உதவி செஞ்சுருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. யார் அவங்க? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டேய் நான் தான் சொன்னேனடா, அங்கே போடுற அங்கே ஒரு ஈசா வீட்டு பையன் இருக்கான். நான் சொன்னேன்ல கேட் கீப்பரை ஈசா வீட்டு பையன் கண்டிப்பாக தோக்கடிச்சிருவான்னு. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மட்டுமே நடந்திருக்கு. இவன் தான் டூகல் ஹவுஸோட 3வது பையன். இவங்களோட பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால நான் எனக்கு புரிஞ்ச மட்டும் வச்சுக்கிறேன் நண்பர்களே. இவன் பேரை நம்ம நக்கல்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நண்பர்களே. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட் கீப்பர் தோக்கடிச்சதுனால நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். அதனால் எனக்கு வழியை விட்டு ஒதுங்கி நின்றுங்கடா. அடே அந்த குழந்தையால நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம் தெரியுமாடா? எவ்வளோ ட்ராப்பில் சிக்கியிருப்போம் தெரியுமாடா? அந்த குழந்தைய நான் சும்மா விட மாட்டேன். நான் ஆனால் ஒரு பெட்டு கட்டினேன், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ள நுழையோன்னு. அதே மட்டும் நடந்துருச்சு தெரியுமா? இப்போ ஈஸ்வாவில் இருக்கவங்கலாம் இவ்வளோ கோலையாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாமல் போய்த்த. நீங்கள் தான் அதில் இருந்தீங்கன்னு நான் பந்தயம் கட்டின காரி. டேய் நான் என்னடா பண்ணதெல்லாம் அவன்டா. ஏன்டா என்ன சொல்கிறீங்க? எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுடா. என்னை புகழாதீங்கப்பா, புகழ் தான் எனக்கு பிடிக்காது. புகழ்ச்சி எனக்கு வேண்டாம். டேய் என்னை நம்புங்கடா, நான் எதுவுமே பண்ணலடா, அவன் தான்டா செஞ்சான். அடே இங்கே பாருங்கடா, ஒரு குழந்தையில எப்பட்றா இவ்வளோ ட்ராப்பை தாண்டி வர முடியும்? கண்டிப்பாக எவ்வளோதாச்சும் ஒரு சூழ்ச்சி இருக்கும் இதில். டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார் அந்த குழந்தை கழுத்தில் பாருங்கள் ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்குது. அதை வச்சு தான் அந்த குழந்தை தப்பிச்சு வந்திருக்கணும். ஓஹோ, இந்த குழந்தை இதை வச்சு தான் எல்லா ட்ராப்பையும் தாண்டி வந்துச்சா? இனிமேல் அது உனக்கு கிடையாது, எனக்கு தான். அடே தம்பிங்களா, தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தீண்டி விட்டீங்கடா. விளைவு ரொம்ப பெருசாக இருக்க போகுது, எனக்கு அது நல்லா புரியுது. டேய் நம்மள்ட்ட இந்த ஆர்டிஃபேக்ட் கிடச்சிட்றா. இனிமேல் நம்ம எல்லா ட்ராப்பையும் தாண்டி ஈஸியாக போயிடலாம். அடுத்த கட்டத்துக்கும் நம்ம ஈஸியாக போயிடலாம். ஆமாம் சார் ஆமாம். என்னாச்சு? ஏசோ ரொம்ப அமைதியாக இருக்கார். நான் இது அவரோடதாச்சே. இந்நேரம் சண்டை போட்டு எல்லாத்தையும் அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிட்டு போகிறேன்னு நினச்சா அப்படி அமைதியாக இருக்கார். டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ எனக்கு கோபம் வந்துக்கிட்டு இருக்குடா. ஈஸ்வா நாங்கள் இப்போ உங்களுக்கு முன்னாடி போகிறோம். நீங்கள் இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். எலும்புக்கூடு மன்னனோட சடலத்தை நம்மளுக்கு முன்னாடி இருந்த சைண்டுகளால் கூட எடுத்துகிட்டு வர முடியல. அதை ஒண்டி நான் கைப்பற்றி எடுத்துக்கிட்டு போயிட்டேன்னா நான் தான் கிங்காக இருப்பேன். எல்லாரும் எனக்கு கீழே இருப்பாங்க. அந்த எலும்புக்கூடு மன்னனோட உடம்பு அவுட்ஸ் ஆஃப் ரெட் பிச்சுக்கு தான் சொந்தமாகணும். அது எனக்கு தான் கிடைக்கணும். இந்த ஆர்டிஃபேக்ட் போதும், அதை வச்சு நான் எடுத்துருவேன். நான் தான் நக்கிள்ஸ். கண்டிப்பாக போயிட்டு எலும்புக்கூடு மன்னனோட உடம்பை நான் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இல்லையே, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. என்னாச்சு? அடே இது ஒரு பொறிடா, எப்படியாச்சும் தப்பிச்சிருங்கடா, எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க இங்கேருந்து. என்னது இது ஒரு பொறியா? அப்போனா என்ன நடக்குதுங்க? அந்த குழந்தை ஐசக் நீ தான் சரியாத? அப்பயே நினச்சேன்டா உன் பொருளை நீ விட்டு கொடுக்க மாட்டான்னு. அடே நான் பொறுமையாக இருந்தது காரணம் நீங்கள் முன்னாடி போனிருந்தாண்டா. முட்டா பையன் மட்டும் வந்து முந்திக்கிட்டு போனீங்களடா. இப்போ சாவுங்கடா. ரொம்ப நன்றி எனக்கு பதிலாக உள்ளாடி போனதுக்கு. அடே முட்டா பையிலா, ஃபஸ்ட்டு அறையில் இருக்க மாட்டோம்தான் 2வது அறையிலையும் பொரிய வச்சுருப்பாங்க. இது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டீங்களடா. அது இருக்கட்டும், எதுக்கு அவங்க இன்னும் என்ன ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க? நண்பர்களே, கண்டிப்பாக ஒரு கடவுளோட சக்தியை கொண்டவராக இருக்கணும். அதனால தான் இவ்வளோ பலமாக இருக்கார். அந்த ஆர்டிஃபேக்ட் ஏதோ பழங்கால பொக்கிஷம் மட்டும் தெரியுது. ஈஸ்வா குடும்பத்துலேருந்து வந்தவங்களாம் ஒன்றும் கோழைங்க கிடையாது. அவங்களாம் ரொம்ப சக்திசாலிங்க. ஏன்னா அவங்க சயின்டிஸ்டோட இடத்துலேருந்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சக்திசாலியாக தான் இருக்கணும். என்ன மாஸ்டர், இப்போ தான் அவங்களோட அருமை பெருமையெல்லாம் அவங்களுக்கு தெரியுது போல். நான் விட்டு அது கேட்டேனா? சும்மா வாயை முட்டுறா. சும்மா இருங்கடா, உங்கள்கிட்ட நான் கேட்டேனடா என்னை பற்றி புகழ சொல்லி. அடே நீங்கள் நினைக்கிற மாட்டேங்க, மேலே இருக்குது அது ஒன்றும் குழந்தை கிடையாதுடா, அது ஒரு குட்டி சாத்தான். நீங்கள் பார்த்தீங்களே டீமன், அதோட பெரிய டீமன்ரா இது. ஒழுங்கு மரியாதையாக தப்பிச்சு ஓடிடுங்க. நமக்கு இடையில ஒரு சைண்டுன்னு ஒருத்தர் இருந்தா அது ஈஸ்வாவாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். யார் அவன்? எவன்னு தெரியலையே நண்பர்களே. வரவன் போகிறவங்களாம் பொண்ணு மாதிரியே இருக்கான் நண்பர்களே. எவன் பொண்ணு எவன் பையனே கண்டுபிடிக்க முடியல. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இல்லையா ஈஸ்வா அவர்களே. அவன் தான் ஜூலியஸோட 2வது இளவரசன். அடே யாரா அவன்? அடுத்தடுத்து வந்து என்கிட்ட அடி வாங்க வரீங்களாடா? ஜூலியஸா? ஹோலாவின் கிழக்கில் இருக்கிற ராஜ்யம் தானே. அவர் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? ஓஹோ, அப்போனா இந்த பையன் நம்மளுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருப்பான். டேய் ஐசக் போகலாமா? சரி போப்போ, நாங்கள் இருக்கிறோம். 3வது அறைக்கான கதவு கிட்ட வந்தாச்சு, வாங்க நம்ம இப்போ போகலாம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் குழந்தைகளே. நாங்கள் 3வது அறைக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வந்திருக்கோம். அவங்களாம் அவங்களோட தைரியத்தை பொறுத்து தான் 3வது அறைக்கு உள்ளே நுழையணும்னா கொஞ்சமாச்சும் தைரியம் இருக்கணும், அதோட அவங்களுக்கு சக்தி இருக்கணும். அப்போ தான் அவங்களால உள்ளே நுழைய முடியும். இவரை பின்தொடர்ந்து வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு நம்ம 2 கேட்டை தாண்டி 3வது கேட்டுக்கு வந்தாச்சு. இந்த 3வது கேட்டு நம்ம தைரியத்தை தான் சொதிக்குது. அதனால் நம்ம ஈஸியாக இங்கேருந்து கடந்து போயிடலாம். சரி வாங்க முன்னேறி போகலாம். நீங்கள் இங்கேருந்து போகணும்னா என்னை தோக்கடிச்சிட்டு முடிஞ்சால் இந்த கேட்டை தாண்டி போங்க.
எனக்கு என்னமோ வித்தியாசமாக தெரியுதே இந்த கேட்டு கீப்பரை பார்த்தா. கேட் கீப்பர் மட்டுமே தெரிலையே. அவன் என்ன சொன்னான்? அவனை தோக்க அடிச்சுட்டு இங்கேருந்து போகணுமா? இது ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எலும்புக்கூடு ராஜாவோட சடலம் கண்டிப்பாக எங்களுக்கு தான் சொந்தமாகும். நாங்கள் போயிட்டு எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த சோதனை கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் அந்த எலும்புக்கூட எடுத்துகிட்டு போயிடுவோம். அடே, என்னோடய உடம்பையாட தூக்க பார்க்குறீங்க? நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்டா. ஈஸ்வா, நீ சொல்கிற மட்டும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த கேட் கீப்பரை பார்த்தா எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஈஸ்வா வேகமாக வந்து அதை கடந்து ஜெயித்தான். 2வது ஃப்ளோரில் பொறுத்திருந்து தாக்குனான். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் 2வது ஃப்ளோர்லேயும் நடந்தது என்னன்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நம்ம அப்போனா அட்டாக் ஒன்றையும் பண்ணவே கூடாது. டேய், நான் சொல்கிறத கேளுங்கடா. எல்லோரும் அந்த பக்கம் போங்கடா கொஞ்சம். ஓகே சார், அந்த பக்கம் தான் போகணுமா? சரி, போகிறோம். இவன் எதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான்? அதில் ஏதோ உள்குத்து இருக்குமோ? புரியலையே. அதெல்லாம் ஒரு டீமனாக இருந்தாலும் அதுக்கிட்டலாம் ஹோலி பவர் இருக்குது. ஒரு ஹோலி பவர் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு டீமனாக இருக்க முடியாது. இப்படி இருந்தும் எனக்கு ஏன் டீமன் மட்டும் தோணுது? இதில் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் எப்போ பார்த்தாலும் அவனை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ தாக்க ஆரம்பிக்க போகிறேன். நமக்கு இனிமேல் எவனும் குறுக்க வர மாட்டான். முடிச்சு விட்ற வேண்டியதுதான். என்ன ஆச்சு? இப்போ என்ன நடந்துச்சு? மண்ணாச்சு. அட்டாக்கு பண்ணண்டா. வர்ற அட்டாக்கு தான். அவன் காலி ஆகிட்டான் நேரம். என்ன எந்திரிச்சு நிற்கிறான்? டேய், நீங்கள் எதுக்குடா இப்போ தாக்குனீங்க? நீங்கள் எல்லோரும் ஃபெயில் ஆகிட்டீங்கடா. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. சாவுங்கடா. டேய், ஐயோ அம்மா காப்பாற்றுங்க. யாராச்சும் என்ன வந்து சேவ் பண்ணுங்க. ஐயோ, யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ். இல்லை, இவனை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன். இவன் கண்டிப்பாக ஒரு டீமனாக தான் இருக்கணும். இந்த மூஞ்ச பார்த்தாலே கண்டிப்பாக டீமன் மாதிரி தான் இருக்குது. டேய், நான் இருக்கும் போதே என்னோடய உடம்ப தூக்கிட்டு போகணும்னு எனக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்களடா. சாவுங்கடா. டேய், நீங்கள்லாம் பைத்தியக்காரங்கடா. சொன்னதெல்லாம் தலையாட்டுற பைத்தியக்காரங்க. சாவுங்கடா. இது என்னடா ஏதோ தெரிஞ்ச மாட்டோம் ஒரு மூஞ்சா இருக்குது. ஓ, இதுதான் அவனோட பழைய மூஞ்சா? இப்படி தான் இருக்கும் போல். டேய், 14 டீமன் ஜென்ரலாக உருவாக்கப்பட்ட டீமன் பப்பட்டு இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பவராக இருக்கும். டேய், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கசப்பாக போராட்டம்னா எப்படி இருக்கும்னு காட்டுங்கடா. ஐயோ, இந்த பைத்தியக்காரன் ஆரம்பிச்சிட்டானா? இவனை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியலை. 2 நாளாக வீடியோ போடாததுக்கு நான் மன்னிச்சிருங்க. அதனால் 2 எபிசோட ஒன்றா போட்டிருக்கேன். See you, bye. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.